வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன் சேதுராமன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். இது எத்தகைய சூழ்நிலையில வழங்கப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே திமுக அரசு தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் நேரத்துல ஒரு 3,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. மேலும் இப்போ மகளிர் உரிமை திட்டத்தின் வாயிலாக 5,000 ரூபாய் 3 மாதத்துக்கான உரிமை தொகை பிளஸ் ஒரு 2,000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதிங்கிற பேர்ல 5,000 ரூபாய் அவங்க கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இவருடைய அறிவிப்பு எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அக்கௌண்ட்ல எத்தனை 8,000 ரூபாய் போட்டாங்க, இவர் இனிமேல் தான் 10,000 ரூபாய் தரப்போறேன்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை. ஓகே, சோ அந்த 3 பகுதிகளா நீங்க சொன்னீங்க. அதாவது ஒரு 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10,000 ரூபாய். ஸோ இந்த முதல்ல 3,000 ரூபாய் பத்தி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரிய வைக்கலாம். பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் கொடுத்தார்கள். அதாவது ஒரு 5 பொங்கல் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 பொங்கல்கள் வந்தன. அதில் 3 பொங்கல் விழாக்களுக்கு பணம் கொடுக்கல. ஒரு பொங்கல் விழாக்கு ஐ திங்க் 1,500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, போன பொங்கல் 2025 பொங்கல் ஆண்டு விழா திருவிழா வரும்போது மத்திய அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு நிதி உதவி வரல. சமக்கர சிக்ஷா அபியான் 2,152 கோடி ரூபாய் வரவில்லை, அதனால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்துடுச்சுன்னா நமக்கு கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து இப்போ 3,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது அந்த நிதி வந்து விட்டதா அப்படின்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை வரல, எப்பவும் போல நாங்கள் கடனை வாங்கி தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த வருஷம் மட்டும் கடனை வாங்கி கொடுக்கணும்? போன வருஷமும் நீங்கள் வெல் வித்தின் தி அந்த கடன் டு ஜிடிபி ரேஷியோ இருக்கு இல்லையா, டெட் டு ஜிடிபி ரேஷியோ, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு சாதனையாக நம்ம பேசிக்க முடியாது, அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் அதையே இந்த அரசாங்கம் சாதனையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முந்தைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்துக்கு அந்த கிரெடிட் அவங்க கொடுக்கணும். ஸோ முந்தைய அரசாங்கம் டெட் டு ஜிடிபி ரேஷியோ அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு அரசியலில் ஒரு எதிர்கட்சியாக கடன் நிறைய வாங்கிட்டாங்க. கடன் வாங்கலாம், கடன் வாங்கினாங்கன்னா அந்த வரம்புக்குள்ளே தானே வாங்கியிருக்காங்க. இப்போ வரம்புக்குள்ளே வாங்கினதை சாதனையாக சொல்லும் போது முன்னாடி வாங்கிய அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு செய்து விட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த 3,000 ரூபாயும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பொங்கல் போன பொங்கலுக்கு கொடுக்கல, ஏன் இந்த பொங்கலுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும்? அதற்கு முந்தின பொங்கலுக்கும் கொடுக்கல. ஸோ அப்போ கொடுக்காத இது இப்போ ஏன் கொடுக்கணும்னா, இப்போ அரசியல் தேர்தல் வருகிறது. ஸோ அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த 5,000 ரூபாய் குறிப்பாக அதாவது இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய 1,000 ரூபாய், மார்ச், அப்புறம் அடுத்த நிதியாண்டிற்கு உண்டான 1,000 ஏப்ரலில் வரப்போகுது. இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு உண்டான பணத்துக்கு ஏற்கனவே நம்ம கடன் வாங்குவதற்கான திட்டம் போட்டாச்சு. அது ரிவர்ஸ் எஸ்டிமேட்லையும் வந்துடுச்சு, பட்ஜெட்லையும் இருக்குது. ஏற்கனவே கடன் வாங்குவதற்காக ஒப்புதல் செய்யப்பட்ட பணத்தின் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸாக. ஸோ ஏப்ரலில் கொடுக்க போகிற அந்த உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுக்கும்போது அதற்கு உங்களுக்கு கடன் வாங்குவதற்கு ஒப்புதல் இல்லை. அந்த 1,000 ரூபாய் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த கோடை விடுப்பு தொகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா வருஷமும் தான் கோடை வருது, உங்களுக்கும் கோடை வருது, எனக்கும் கோடை வருது. அது எப்படி குறிப்பாக அந்த 1,31,00,000 குடும்பங்களுக்கு மட்டுமே கோடை விடுப்பு தொகை, இப்போ மீதி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 90 லட்சம் குடும்பங்களுக்கு கோடை கிடையாதா? இல்லை அவங்களாம் ஸ்காட்லாண்டில் இருக்கிறாங்களா? இல்லை நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்ப போறீங்களா? தெரியல. எல்லாருக்கும் கோடை உண்டு தானுங்களே. ஸோ அந்த 2,000 ரூபாய் மட்டும் அவர்களுக்கு மட்டும் கொடுத்ததுக்கு உண்டான என்ன நியாயம் தெரியல. ஸோ இந்த 2,000 ரூபாய் ஏப்ரல் மாதத்தோட 3,000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, இது 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்ததுபடி ஒரு 3,900 கோடி ரூபாய்கள் கணக்கு வருது. ஸோ இது அடுத்த நாள், இது அறிவிப்பு செய்தது பிப்ரவரி 13 நினைக்கிறேன். பிப்ரவரி 14ஆம் தேதியே அன்னைக்கு ஒரு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் தமிழக அரசாங்கம் கடன் பத்திரம் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. 7.5% வட்டி, கிட்டத்தட்ட 7.5லேருந்து 7.7 வரைக்கும் வட்டி இருக்கும். 4,000 கோடி ரூபாய்க்கு கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ கடன் பத்திரங்களை இஷ்யூ பண்ணி நீங்கள் கொடுப்பதற்கு முன்கூட்டியே கொடுத்துருக்கலாம்ல. எல்லா இப்போ பொங்கல் பரிசு தொகையை நீங்கள் எல்லா வருஷமும் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? இல்லை அந்த 27-28 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட உரிமை தொகை இருக்கு இல்லையா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, அதையும் கடன் வாங்கி கொடுத்துருக்கலாங்க. அப்பயும் உங்களுக்கு டெட் டு ஜிடிபி ரேஷியோ உள்ளதானே இருப்போம் நம்ம. ஸோ இது தேர்தலை கருத்தில் கொண்டு கடனை வாங்கி மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு அச்சம், தேர்தல் வருகிறது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு,
அதன் அச்சத்தின் வெளிப்பாடு காரணமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ண வேண்டும். அதாவது ஆட்சியில் நம்மளால கிரியேட் பண்ண முடியலன்னா கூட இது மாதிரியான ஒரு விலையில்லா பொருட்களை கொடுத்து இல்லை இலவசங்களை கொடுத்து கிரியேட் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்டெம்ப்ட் வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்றது வந்து 26 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். சரி, இவர் கொடுத்தது வந்து கருணை தொகை 10,000 ரூபாய். நாங்கள் கொடுக்கல, இன்னும் வந்தால் கொடுப்போம், அதை கருணை தொகையாக கொடுப்போம்னு. எதற்காக கருணை காட்ட வேண்டும் இல்லைங்களா? இது வந்து உடனே அவங்க இவர் யார் கருணை காட்டுறதுக்குன்னுவாங்க. இவர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தமிழக மக்கள் வந்து எல்லா வரிகளாலும் வந்து வரி சுமையினாலையும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து மின்சார வரியாக இருக்கட்டும், இல்லை வீட்டு வரியாக இருக்கட்டும், வாகன வரியாக இருக்கட்டும், எல்லா வரிகளும். அப்புறம் நீங்க வந்து பெட்ரோல் டீசல் வரிகளை குறைப்பீர்கள் என்று. ஏன்னா பெட்ரோல் டீசல் வந்து 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் 4 ரூபாய் டீசலுக்கும் குறைப்பேன்னு சொன்னாங்க. அது வந்து கொள்முதல் விலையில குறைக்க முடியாது, வரிகள் மூலமாக தான் குறைக்க முடியும். அப்ப அந்த வரியை நீங்க குறைக்கல, அந்த வரியை அப்படியே நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிகள் மூலமாக மக்கள் வந்து கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு சிறிய ஒரு ரிலீஃபாக கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு கருணை தொகை. அதுதான் அவர் அந்த 5 வருட மக்கள் பட்ட கஷ்டங்கள். தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து வாக்களித்து விட்டார்கள். அதனால் மக்கள் படுகின்ற கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்காக ஒரு கருணை தொகையாக ஒன் டைம் ரிலீஃபாக 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு குறிப்பா 10,000 ரூபாய் அறிவித்தது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு அதே நீங்க மகளிர் உரிமை தொகை அந்த பேஸையே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.31 லட்சம் கோடி மக்களுக்கு குடும்பங்களுக்கு போகும்போது ஒரு 13,000 கோடி ரூபாய் செலவாகும்னு வச்சுக்கோங்க. குறிப்பா 15,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு வந்து கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து கோட்டை விட்ட வருமானங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பட்ஜெட்ல சொன்னதை செய்யாம, அதாவது வசூலிக்காம, செய்யாமன்னு சொல்ல முடியாது, வசூலிக்கல அவர்கள். அதாவது நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து 2,54,000 கோடி ரூபாய் வந்து நம்ம வசூல் பண்ணுவோம்னு போடுறோம். ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ். நான் வந்து இது மத்திய அரசாங்கத்தோட வரிகளை பத்தி சொல்லவே இல்லை. ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ்ல 2,54,000 கோடி ரூபாய் நம்ம வந்து போன நிதியாண்டுல கலெக்ட் பண்ணுவோம்னு பட்ஜெட்டை போட்டுட்டு திருத்தப்பட்ட மதிப்புல வந்து 2,29,000 சொன்னது வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாயை வந்து இங்க வந்து மக்களிடம் வரி வசூலிக்காம விட்டுட்டீங்க. ஸோ அதனால அந்த 25,000 கோடி ரூபாய் வந்து கண்டிப்பாக வசூலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சரி மக்கள்கிட்ட வந்து அந்த 13,000 கோடி ரூபாயை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் போட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் நான் வந்து இதனோட என்டையர் டைனமிக்ஸை நான் பார்க்கறேன். சார், ஆனா அவரோட அறிவிப்பை பார்க்கும்போது பீகார் மாடல்ல அவரோட அறிவிப்பு இருக்கு மாதிரியும் தெரியுது. ஏன்னா பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மகளிருக்கு வந்து 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்க. அதே ஸ்டைல்ல இவர் வந்து தேர்தலுக்கு பிறகு நான் தருவேன், அங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க, அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கங்கிறதால தேர்தலுக்கு பின்பு நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனா அவரே இன்னொரு பக்கம் சொல்றாரு 10 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டோட நிதி சுமை இருக்குது அப்படின்னு. ஸ்டாலின் அரசாங்கம் வந்த பிறகு இந்த சுமை வந்து இரட்டிப்பாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு இத்தகைய அறிவிப்பை மேற்கொள்ளும் போது இன்னும் நிதி சுமை கூடாதா? ஓகே, அதாவது நிதி சுமையை வந்து எவ்வாறு குறைப்பது என்பதற்கு வந்து இவர்களோட பழைய கால வரலாறு வந்து எடுத்துக்காட்டா இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். 2011 அதிமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 1,11,000 கோடி ரூபாய் கடன். ஆட்சியை விட்டுட்டு 2021 போகும்போது 4,85,000 கோடி ரூபாய் கடன். அதாவது இதுல வந்து குறிப்பா பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு 1.5 வருடங்கள் கொரோனா காலகட்டம், வருமானமே கிடையாது, வரி வருமானம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுக்கோங்க, அதெல்லாம் கருத்துல எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3,85,000 கோடி ரூபாய்கள் 10 வருடங்கள கடன் வாங்கியிருக்காங்க. சராசரியாக வருடத்திற்கு 38,500 கோடி ரூபாய் மட்டுமே கடன். அப்பயும் இதே ரெவன்யூ டெபிசிட் மெயின்டைன் பண்ணாங்க, அப்பயே டெட் டு ஜிடிபி ரேஷியோ மெயின்டைன் பண்ணாங்க, அப்பயும் சவால்கள்லாம் இருந்தது. சரிங்களா? ஆனா இந்த அரசாங்கம் 4,85,000 கோடி ரூபாய் கடனை வந்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து 10,62,000 கோடி ரூபாய் கடன்ல வச்சிருக்கிறாங்க. அதாவது 27 வருகின்ற நிதியாண்டு 2027 முடியும் போது, ஸோ நீங்க 11 வருடங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 5,71,000 5,86,000 கோடி ரூபாய் கடன் 6 வருடத்துல. ஸோ 6 வருடத்துல 5,86,000 வருஷத்துக்கு தோராயமா 1 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஸோ நீங்க வந்து அந்த வாக்குறுதிகள் கொடுக்கும் போதுல என்ன சொன்னீங்கன்னா, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நீங்க அச்சப்பட வேண்டாம், முன்னாடி நடந்த அரசாங்கத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் நாம் கலைந்தெடுத்து அதன் மூலமாக வருவாயை மீட்டு வரி வருமானத்தை பெருக்கி புதிய ஆதாரங்களை திரட்டி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோன்றாங்க. இப்ப 100% நிறைவேற்றிட்டான்றாங்க.
ஆனா எப்படி 5 லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா ஆக முடியும்? 5,85,000 கோடி எப்படி கடன் எக்ஸ்ட்ரா ஆக முடியும்? ஸோ இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும்போது முந்தைய அரசாங்கம் வந்து அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் வந்து குறைவாக கடன் வாங்கியிருக்கிறதுனால அண்ட் நான் குறிப்பிட்ட மாதிரி இவர்கள் போட்ட பட்ஜெட்லேயே வரி வருமானத்தை வந்து இவர்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியல. இவர்கள் வந்து வருடா வருடம் போடுகின்ற தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா, அது வருடா வருடம் இவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டே வருது. 2022-23 இவர்கள் போட்ட ஜிடிபி வருமானத்தை விட 1,20,000 கோடி கடன் இது வருமானம் கம்மியாச்சு. உள்நாட்டு உற்பத்தி வரும் ஜிடிபின்னு சொல்றோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 1,20,000 கோடி கம்மி. 23-24 1,16,000 கோடி கம்மி. 24-25 40,000 கோடி ரூபாய் கம்மி. ஸோ வருடா வருடம் நீங்க என்ன வருமானம் வரும்னு சொல்றீங்களோ அதை கூட நம்மளால வந்து ட்ராக் பண்ணி அச்சீவ் பண்ண முடியல. ஆனா இவங்க சதவீத கணக்குல போறாங்க. டக்குன்னு சதவீத கணக்குல 11.19% வந்திருக்கணும். அது தவறான வாதம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது அப்சல்யூட் நம்பர் தான் வந்து மேட்டர்ஸ். கடனை வந்து அப்சல்யூட் நம்பர்ல தான் வாங்குறோம் நம்ம. இவர்கள் சொல்வார்கள், அதாவது நாங்க வந்து எடப்பாடி 108% கடன் வளர்ந்துன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கடன் பர்சன்டேஜ்ல வளர்ந்தா கூட அப்சல்யூட் நம்பர்ல குறைவாக தான் வளர்ந்தது. இங்க மாதிரி இல்லை, 100% மேல வளர்ந்துருக்கிறது. ஸோ வருடா வருடம் நீங்க கடன் வாங்குறீங்க, கட்டமைப்புகளுக்காக செலவு பண்றது வந்து வருடா வருடம் நீங்க என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதுல வந்து 10,000-15,000 கோடி ரூபாய் கம்மி தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ கடன் வாங்குவதாக சொல்லுகின்ற எதற்காக வாங்குறோமோ அதற்குண்டான பணமும் உரிய இடத்துல முதலீடு செய்யப்படவில்லை. அந்த வரி வருமானம் குறைய வருது. அப்படி எங்கேயோ மிஸ் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து ஆராயப்பட வேண்டிய விஷயம். இதை ஆராய்ந்து தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்கள் கருணை தொகை மூலமாக மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டரிம் ரிலீஃப் கொடுப்போம், அதுக்கப்புறமா வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வரி சீர்திருத்தம் பண்ணி எங்கெல்லாம் வந்து வரி லீக்கேஜ் ஆகுதோ கண்டிப்பா வந்து எல்லா துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கும் இது வந்து கரெக்டா செயல்படுதுன்னா தெரியல. இப்போ ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு 200 கோடி ரூபாய் கடன் பத்திரம் வெளியிட்டார்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 8% வட்டியில. அவர்களுக்கு வெளியிலேருந்து வருகின்ற கலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, வரி செலுத்துவோரிடம் வந்து வாங்கப்பட வேண்டிய தொகை கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய். இவர்கள் வந்து வெளியில கடன் வாங்கியிருக்கிறது 3,200 கோடி ரூபாய். எந்த ஒரு நிறுவனமாவது தன்னுடைய கஸ்டமர்கிட்டேருந்து பணம் வருவதை வந்து கலெக்ட் பண்ணாம வெளி நிறுவனங்கள்டேருந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்தும் போயிட்டு கடன் வாங்குவாங்களா? அதுவும் 8% வட்டி. ஸோ இதுதான் கேட்கப்பட. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளாக நீங்க ஆராய்ந்தீர்கள் என்றால் அந்த நிறுவனங்களுக்கு வர வேண்டிய தொகை, அதாவது மக்கள் சார்பாக தான் எல்லாமே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம தானே வரி செலுத்துறோம் இல்லைங்களா? நம்ம அந்த கலெக்ஷன் கம்மியாச்சுன்னா திருப்பி நம்ம மேல வரியாக வந்து விடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டியூ டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக கஷ்டப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கு ஒரு இன்டரிம் ரிலீஃபாக இவர் எப்படி கோடை கால விடுப்பு தொகை கொடுக்குறாரு பார்த்தீங்க இல்லையா? எப்பவுமே இல்லாத கோடை இப்போ மட்டும் வந்துட்ட மாதிரி. அதான் இப்போ மக்கள் 5 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டதனால் அதுலேருந்து மீள்வதற்கு ஒரு இன்டரிம் ரிலீஃபாக கருணை தொகை கொடுக்குறாரு நான் பார்க்குறேன். இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்பு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கருணை தொகை ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி ஒத்துக்கலாம். ஆனா திரு எடப்பாடி அவர்கள் அறிவித்த பழைய அறிவிப்புகள் 2வது முறையாக முதல் தடவை எல்லாம் அறிவிக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அந்த இலவச பஸ் பயணம் எல்லாருக்குமே தரப்படும், ஆண்களுக்கும் சேர்த்து அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா 2,000 ரூபாய் தரப்படும் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இதையெல்லாம் செயல்படுத்தும் போது என்னதான் நிதி நிர்வாகம் சீராக சரி செய்யப்பட்டாலும் அந்த கடன் சுமைங்கிறது ஏறிட்டு தானே சார் போகும். சார் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து இது மாதிரியான ஒரு சக்கர வியூகத்துல மாட்டின்னு இருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆட்சியை வந்து நிதி நிர்வாகம் சரியாக செய்யாத ஆட்சியை வந்து நீங்க வந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்க வந்து அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு சொல்யூஷனை கொடுத்தாதான் வந்து மக்கள் உங்களை நம்பி வாக்களிப்பாங்க. இல்லைன்னா நாங்க வந்து சரி அவர்களோட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரியான அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான விலையில்லா பொருட்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஃப்ரீபீஸ் இருக்காட்டும், மக்கள் வந்து அதுக்காக வாக்கு செலுத்துறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பட் அதுல வந்து ஒரு மேபி ஒரு 5 to 10% வாக்குகள் வந்து இந்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா தடவை அவங்களுக்கும் தெரியும் இது வந்து நீங்க கடன் வாங்கினாலும்
அது நாங்கள் செலுத்துகின்ற வரிகள் மூலமாக தான் அடைக்கப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து பரவலாக்கப்படும் போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எப்பவுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரிகளை கொடுப்பார்கள். லக்ஸரி ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறவங்க அவங்களோட பேசிக் நீட்ஸ் தாண்டி மேலே இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அதன் மூலமாக இருக்கின்ற வரி வருமானங்கள் வந்து அரசாங்க கஜானாக்கு வரும்போது அதன் மூலமாக இந்த சலுகைகள்லாம் வந்து மீட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கடன் தொகையை வந்து எப்படி குறைப்பது அப்படின்னா நீங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு உண்டான பணம், இல்லை அத்தியாவசியத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வான கல்வியாக இருக்கட்டும், இல்லை வீடு வாங்குவதாக இருக்கட்டும், அதற்குண்டான பேசிக் மார்ஜின் மணியை வந்து அவர்களிடம் இருந்தது என்றால் அவங்க வந்து ஒரு அப்லிஃப்ட் ஆகி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் ஒரு தூண்டிலாக இது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலமாக, வரி வசூலிக்கும் நடவடிக்கைகள் மூலமாக அரசு கஜானாக்கு உரிய பணம் உரிய காலத்தில் வந்து சேர வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா மேபி ஓவர் த நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல இந்த கடன் சுமை என்பது திருப்பி பேக் டு நார்மல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக்க நன்றி சார். அடுத்த விஷயம், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து வேலூர்ல தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல மக்களை நேசிக்கக்கூடிய தலைமை இல்லாததான் இன்னைக்கு திமுக தலைமையிலான அரசாங்கம் அமைவதற்கான வழியா இருந்திருக்கு. மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமையில ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. அவர் மக்களை நேசிக்கக்கூடிய தலைமைன்னு தன்னை முன்னிறுத்துகிறாரா? அப்படி அவர் முன்னிறுத்தும் போது அதற்கான வாக்கு சதவீதம் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் வந்து மக்களை நேசிக்கக்கூடிய தலைமை இல்லையா, இல்ல மக்களால் ரசிக்கப்படுகின்ற தலைவர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவரே வந்து தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். திடீர்னு எப்படி மக்களை நேசிக்கும் தலைமை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வர முடியும் சார்? ஒரு 79 ஆண்டுகளாக இங்க அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஆட்சி வந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இருந்திருக்கிறாங்க, திமுக ஆட்சி இருந்திருக்கிறது, அதிமுக ஆட்சி இருக்கிறது, கூட்டணி ஆட்சியாக இருந்திருந்தால் தனியாக ஆட்சி இருக்கிறார்கள். ஸோ மக்களை நேசிக்கும் தலைவர், ஓகே, மக்களை நேசிக்கும் தலைவர்கள் வேண்டாம். மக்களோட ஒரு கஷ்டங்களை புரிந்து கொள்ளுகின்ற தலைவராக இருந்தால் போதும். ஓகே, மக்களோட கஷ்டங்களை புரிந்து கொண்டு மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சில சமயத்துல வந்து ஒரு கசப்பான மருந்தா கூட இருக்கும். சிதம்பரம் ஐயா சொன்ன மாதிரி தான், பட்ஜெட்ல வந்து நீங்க வந்து வரியை சில சமயம் உயர்த்தும் போது அது வந்து வருங்கால இதுக்கு வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்தாக இன்னைக்கு அமையும். அது கசப்பானதா கூட இருக்கும். அதனால வந்து எல்லாரையும் நீங்க வந்து நேசிக்கிற மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு கதை திரைக்கதை வசனம் மாதிரி ஒரு சினிமா படத்துக்கு வேணா அது மக்களை நேசிக்கிற தலைமைன்னு சொல்லலாமே தவிர, பட் உண்மையிலே களத்துல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் வேணும், அந்த சொல்யூஷனை நோக்கி எந்த அரசாங்கம் செயல்பட ஆரம்பிக்கிறதோ, யார் வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள். மக்களை நேசிக்கிற தலைமையாக இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. மக்களோட குறைகளை தீர்க்க வேண்டும். என்ன குறைகள்னு முதல்ல தெரிய வேண்டும் நமக்கு. அந்த குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்து இவர் வந்து இப்பதான் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ இல்லைங்களா? இப்பவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 2 கூட்டங்களோ 1 கூட்டங்களோ நடத்திட்டு இருக்கிறாரு. அது ஒரு க்ளோஸ் டோர்ல நடத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவரால் வெளியில வர முடியல. ஸோ இன்னும் இவருடைய மக்கள் வந்து இவரை வந்து ஒரு சினிமா துறை நடிகராக பார்க்குறாங்க. அந்த ரசிகர் நடிகர் அந்த ரிலேஷன்ஷிப் தான் இன்னும் வந்து ரொம்ப பாண்டிங் ஜாஸ்தியா இருக்கு. இல்லைன்னா வந்து சார் இப்போ ஒரு தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு ரசிகர்களை நடிகரை பார்க்க வேண்டும், ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலாம் இருக்காது. அவனுக்கு வந்து தேவையானது கொள்கை. அந்த கொள்கையை வந்து அந்த மீட்டிங்ல நடக்கும்போது யூடியூப் வலைதளத்துல ஆன்லைன்ல நேரடியா வந்து ஒளிபரப்புறாங்க. ஸோ ஒளிபரப்பும் போது அங்க அவரோட செய்தியை வந்து எல்லாரும் இருந்தபடி இருந்த இடத்துல இருந்து கேட்க முடியும். ஸோ அந்த பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளுக்கும் வந்து விட்டது. ஸோ இவர் வந்து இன்னும் அந்த பிம்பத்திலேருந்து வெளியில வரல. ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பத்திலேருந்து வெளியில வரல. ஒரு பெரிய டிவி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியாவது நீங்க வந்து அவங்களோட நேரடியா உட்காந்து பேசிட்டு, ஒரு ரூம்ல தானே உட்காந்து பேச போறாங்க, 4 பேர் தானே பேச போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு முன்னெடுப்பு இல்லை அப்படின்னா, இவங்க 2 பேர் பேசிப்பாங்களா, இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வலைதளத்துல எழுதுறாரு அப்படின்னா, அது எந்த மாதிரியான ஒரு மக்களை நேசிக்கின்ற இதுன்னு சொல்லுங்க. ஸோ மக்களை நேசிக்கிறீங்கன்னா
உங்களோட இதை வந்து நீங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட வந்து பேசுறது, ஓப்பனா பிரஸ் மீட்ல பேசுறது, இல்ல அந்த டிவி சேனல்ல வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அதையாவது ஒரு காணொலியில வந்து ஒளிபரப்பலாம் இல்லையா? அப்போ இஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அது எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு ஒரு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் நான் பார்க்கறேன் தவிர அவரோட உள்ளத்திலேருந்து வருகின்ற வார்த்தைகளா நான் பார்க்கல, உதடுகள்லேருந்து வருகிறதா பார்க்குறேன். நான் உதடுகள்லேருந்து எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருந்தா வரும். உள்ளத்துலேருந்து எப்போ வரும் அப்படின்னா, நீங்க மக்களை நேசிக்கிறதா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுவீங்க. இப்போ நான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்க ஏதாவது பேப்பர் வச்சிருக்கீங்களா? நான் ஏதாவது பேப்பர் வச்சுட்டு இருக்கேனா? அவரை குறைத்து மதிப்பிடலை. என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து அவருடைய மனதுக்குள்ள அந்த கருத்துக்கள் உள்ள போகவில்லை, உதடிலேருந்து வருகிறது, உள்ளத்திலேருந்து வரல. ஸோ அதனால வந்து நீங்க வந்து மக்களை நேசிக்கின்ற தலைவராக நீங்க மாற முடியுமா அப்படின்னா எனக்கு சிறிது ஐயம் இருக்கிறது. இன்னமும் நடிகர் ரசிகர் என்ற ரிலேஷன்ஷிப்ல தான் உங்களோட தொண்டர்கள் இருக்கிறாங்க நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. கடைசியா ஒரு கேள்வி சார். திருச்சியில மாநாடு நடத்தி தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் திரு சீமான். நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை அவரால் உருவாக்க முடியுமா இந்த தேர்தல்? ஏன்னா இப்போ வந்து தாவேக்காங்கிற ஒரு போட்டியாளர் அவருக்கு முளைச்சிருக்காரு. அவரோட வாக்குகளை அவர் பிரிப்பார்னு சொல்றாங்க கருத்து கணிப்புகள் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏதோ எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த தனிப்பட்ட முறையில தேர்தலில் நின்று இவரால் உருவாக்க முடியும்? அதாவது பெரிதாக போன எல்லா பரப்புரையிலையும் பாருங்க, அவரோட இதுல வந்து ரிப்பீட்டடா தான் இருக்கு. எல்லா குறைகளையும் வந்து ஒரு மாநில அரசாங்கத்தை மேல வைக்கிறாரு. ஏன்னா குறிப்பா ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உண்டான தேர்தலில் வந்து போட்டியிடுறதுனால மத்திய அரசாங்கத்துக்கு வரும்போது மத்திய அரசாங்கத்துக்கு மேல குறை வைக்கிறாரு. ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஸ்டீரியோ டைப்பா தான் இருக்கே தவிர, நீங்க சார் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, T20 வேர்ல்ட் கப் போயின்னு இருக்குது. அப்படி T20 வேர்ல்ட் கப் போகும்போது இப்போ ஒரு மேட்ச் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, அந்த எதற்காக நம்ம தோற்றோம், அதற்கு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு இதுல இந்த நபர் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்றது ஒரு புதிதாக ஒரு நபரை வந்து நம்ம வந்து அமர்த்தினால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு பண்ணி ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்கணும். அது வந்து நடக்குதான் தெரியும். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே தன்னை முதன்மையாக பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து வளர்ந்து வராங்க. அது எதனாலும் தெரியல, அப்படியே பிரிந்து போறார்கள் இல்லைங்களா? அது அதிமுக இருக்கிற பேராசிரியர் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், திமுக இருக்கிற ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், அந்த காளியம்மாள் கூட இருக்கட்டும். ஸோ இந்த 2-3 பேர் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. ஏன் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரோட கூட்டத்துல பரிணாமிக்க முடியவில்லை அப்படின்ற போது ஏதோ ஒரு இது இருக்காங்க அங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லீடர் அண்ட் தி செகண்ட் லெவல் அப்படின்றது போது ஒரு கொஞ்சம் ஒரு முரண் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த முரண்னால என்ன ஆகுதுன்னா, அவர் தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டு தன்னை மட்டுமே அவர் இது பண்ணி பேசுறாரு. அதனால வாக்கு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவர் ஓட்டர்ஸ் பேஸ் இருக்கு. ஸோ அது வந்து 8% இருக்குன்றாங்க. அது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு புதிய ஃபோர்ஸ் தாவேக்கா வந்திருக்கிறாங்க. அண்ட் மற்ற கட்சிகளும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். மற்ற கட்சிகள் வளர்ந்து கொண்டு, அதாவது போத் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாரும் அவர்களும் களப்பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ஸோ அவங்களோட சித்தாந்தத்திற்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து புதிதாக வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு பையை ஷேர் பண்ணும் போது இவர் வந்து அந்த 8% வாக்குக்குள்ளே இருக்கும்போது இவர் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னால வருகின்ற வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி வந்து என்டிஏ கூட்டணிக்கு. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்து இங்க வந்து ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்குது. அதிமுக அல்லது திமுக தான் அந்த கூட்டணிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ப்ராபபிலிட்டி அங்கதான் கொடுப்பாங்களே தவிர இவருக்கு வந்து வாக்களித்து தங்களுடைய வாக்குகளை வந்து விரயம் செய்வதற்கு அவர் தொண்டர்கள் வேணா வந்து விரும்ப மாட்டாங்க. பட் பொதுமக்கள் வந்து அவர் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதுலதான் வந்து தாவேக்கால வந்து ஏன் ஒரு அவரோட கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அவரிடம் போய் சேர்ந்திருக்கனால ஒரு பாக்கெட் ஆஃப் ஓட்ஸ் லைக் செங்கோட்டையனாக இருக்கட்டும், இப்போ பன்ருட்டியார் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாக்ல வந்து அங்க அந்த செக்மெண்ட் ஆஃப் ஓட்ஸ்ல வந்து ஒரு 10,000 15,000 ஓட்டுகள் அதிகமாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கூட வந்து இவரால் வந்து இணைஞ்சு செயல்பட முடியவில்லை. ஏன் செயல்பட முடியவில்லைன்னு தெரியல எனக்கு.
அப்போ நீங்க வந்து மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்சியாக இல்லாமல் நாம் சொல்றதுதான் சரி, தமிழ் தேசியம் மட்டுமே வந்து தீர்வு, ஸோ இந்திய இறையாண்மை பத்தி அவருக்கு வந்து இதுவே இல்லை, தேசியத்தை பத்தி அவருக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாரு அவர். பட் அப்படி இருக்க முடியாது. 1947க்கு அப்புறம் வந்து சுதந்திர இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய இந்தியா தான் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து இது டெவலப் ஆகி நல்லா க்ரோ ஆகிட்டு சொல்றோம். ஸோ நீங்க அதை உள்ளடக்கிய ஒரு அரசியல் சாசனத்தை உள்ளடக்கிய ஒரு பரப்புரை நீங்க பண்ணினா வந்து சில மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் வந்து குறுகிய இதோட வந்து தமிழ்நாடு மட்டுமே போறோம் அப்படின்றத வந்து சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், பட் முக்காவாசி பேர் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்காது. அதனால்தான் அவரோட கட்சியோட ஒரு குரோத் வந்து அந்த 8% அதுக்குள்ளேயே வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஒரு உங்களோட எதிரியை நீங்க வீழ்த்த வேண்டும் என்றால் அது ஒத்த சிந்தனையுடைய மற்ற கட்சிகளோட நீங்க இணைந்து பயணித்தால் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி இதுதான் அவரோட இதுவா இருக்குன்னு நான் பார்க்குறேன்.